பாருங்க நம்மளுடைய அதிரசம் எப்படி புசு புசுன்னு அதே சமயத்தில் கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்க. நம்ம மாவு பாருங்க எவ்வளோ மெலிசா தட்டி போடுறோம், ஆனால் அதிரசம் வரும்போது எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது அப்படின்னு. வணக்கம், குமுதா சமையலறை. நான் உங்கள் குமுதம். இன்னைக்கு குமுதா சமையலறையில் நம்ம பார்க்க இருக்கிறது அதிரசம் பற்றி தாங்க. அதிரசம் எப்படி பிரியாமல் வர்றது, அதிரசத்துக்கு எப்படி பாகு எடுக்கிறது, மாவு எப்படி ரெடி பண்ணுறது எல்லாமே பார்க்கலாங்க. மிஷினில் வேணாலும் அரைச்சிக்கலாம், நம்ம மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கலாம். நாம் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது மிக்சியில் அரைச்சி தான் செஞ்சுருக்கிறோம். அதுக்குமே நம்ம டிப்ஸ் சொல்லியிருக்கோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ கொஞ்சம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. எப்படி அதிரசம் செய்யலான்னு பார்க்கலாம். மாவு பாருங்கள் நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாவு ரெடி பண்ணி வச்சு 2 நாள் ஆச்சுங்க. இது கொஞ்சம் பாத்திரம் குழியாக இருக்கிறதுனால நான் வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. தட்டுக்கு மாற்றிக்கிட்டால் நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த தட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதுக்கு மாற்றிக்கிட்டு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம இப்போ பாருங்கள் இப்படி மாவு எடுத்துக்கிட்டோம். மாவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கணுங்க. உருட்டும் போது உருட்டுறதுக்கு வரணும். நம்ம தட்டுனோம்னா இப்படி தட்டுறதுக்கு வரணுங்க. இப்படி பாருங்கள் நல்ல மெலிசாக தட்டுற வரணும். நமக்கு மாவு கையில் எடுக்கும்போதே தெரியும், நல்ல சாஃப்டாக இருக்குங்க. இடித்து வைக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதெல்லாம் இப்படி வளைஞ்சு வருது. இந்த பதத்தில் இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துருக்குறேங்க. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒருத்தரை போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு தட்டி போட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிக்கிறோம். கையில் பிடிக்குது அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கலாங்க, ஆனால் அதிகமாக கையில் பிடிக்கக்கூடாதுங்க. கையில் பிடிச்சிது அப்படின்னா அந்த அதிரசம் சரியாக வராது. இப்போ பாருங்கள் கையில் எதுவும் பிடிக்கல, கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கலாம் அல்லது தண்ணி தொட்டுக்கலாம். தண்ணி தொட்டோம்னா ரொம்ப அது தண்ணியாக போயிடும். புதுசாக செய்கிறவங்களுக்குலாம் தண்ணி தொட்டு சுடுறது கொஞ்சம் சரியாக இருக்காது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கலாம். முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது பாருங்கள், நான் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கிறேன். இப்போ புதுசாக செய்கிறவங்களாம் பார்க்க வேண்டியது கண்டிப்பாக தண்ணி தொடாதீங்க, எண்ணெய் தொட்டுக்குங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக வரும். தண்ணி தொட்டு பண்ணிங்கன்னா இதில் எல்லாம் நல்லா பிடிச்சிக்கும், நமக்கு சரியாக வராது. நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி வச்சுக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரே அளவாக உருட்டிக்கணும், அவ்வளோதான். உருட்டிக்கிட்டோம்னா எல்லாம் ஒரே சைஸில் நல்லா அழகாக வரும். இந்த மாவு இடித்து வச்சு 2 நாள் ஊறணுங்கிற அவசியம் இல்லைங்க, ஒரே நாளில் போடலாம். உங்களுக்கு அப்படி சரியாக வரல அப்படின்னு சொல்லியிருந்தா கொஞ்சமாக இதில் சோடா உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா பொறுன்னு வரல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது கூட சோடா உப்பு கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சோடா உப்பு சேர்த்துலிங்க, அப்படியே மாவு இடித்த மாவு மட்டும்தான் சேர்த்துறேன். அதில் தான் நம்ம அதிரசம் தட்ட போகிறோம். இப்போ கொஞ்சம் உருட்டி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம தட்டி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அதிரசம் பிரிஞ்சாலோ இல்லை பிரிஞ்சு உங்களுக்கு மாவு சரியாக வரல அப்படின்னாலோ இது கூட இந்த மாதிரி மாவு கூட நம்ம 2 அதிரசம் போட்டு பார்க்கலாங்க. போட்டு பார்த்துட்டு சரியாக வரல அப்படிங்கிற சமயத்தில் இது கூடயே கொஞ்சம் கோதுமை மாவு கலந்துடலாங்க. கரெக்டாக 1 ஸ்பூன், நம்ம எந்த அளவுக்கு மாவு தண்ணியாக இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் மட்டும் கோதுமை மாவு போட்டு கலந்து வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊருட்டுங்க. கோதுமை மாவு போட்டோன்னே தட்டி போடக்கூடாது. கோதுமை மாவு கலந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊருட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தட்டி போட்டு எடுக்கணும். கோதுமை மாவை கலந்துட்டு நீங்கள் உடனே தட்டி போட்டு பார்த்துங்க. பார்த்துட்டு கரெக்டாக வருது அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு போடுங்க. பதம் தவறிட்டா, பதம் நல்லா இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க. பதம் தவறுனா மட்டும்தாங்க கோதுமை மாவு போடணும். அப்படி யாருக்காவது மிஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்குன்னா என்ன, அது டிப்ஸுக்கு நான் சொல்கிறேன், என்ன பண்ணி கரெக்டாக அதை கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். கோதுமை மாவு போட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா கரெக்டாக வரும். கோதுமை மாவு நம்ம கலந்தோடனே போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் மாவு இதாக இருக்குங்க. நம்ம ஏன்னா இதில் வெல்லம் கலந்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் மாவு மாதிரி தெரியும். புட்டு வெந்தோடனே புட்டு சாப்பிடும்போது அது ஒரு மாவாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் ஒரு 2 மணி நேரம் ஊறி அதுக்கப்புறம் தாங்க அதிரசம் போடணும். இப்போ வந்து நான் இதுக்கு மாவு இடித்து வச்சு அந்த வீடியோ என்ன இருக்குதுங்க, இந்த அதிரசத்தை போட்டுக்கிட்டு அந்த மாவு இடித்த வீடியோ இது கூடவே ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள் எப்படி மாவு ரெடி பண்ணணுன்னா அதுவும் நல்ல விளக்கமாக இருக்கும். அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அதிரசம் போட்டு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் அளவாக ஊற்றிக்கிட்டா போதும். நம்ம இப்போ 2 பேர் 3 பேர் போடுற மாதிரி இருந்ததுன்னா அதிகமாக எண்ணெய் ஊற்றி தட்டி போட்டுக்கலாங்க. எண்ணெய் இப்போதைக்கு அளவாக ஊற்றிக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம ஒண்டியாக தான் தட்டி போட்டு எடுக்கிறோம், அதனால் எண்ணெய் அளவாக போட்டுக்கலாம். நம்ம மாவு உருட்டி வைக்கும்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் உருட்டி வச்சுக்கலாங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் மாவை உருட்டி வச்சுக்கிட்டு அந்த நெல்லிக்காய் சைஸ் மாவை நல்லா மெலிசாக தட்டணுங்க. நான் இப்போ தட்டி காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரே அளவாக தட்டிக்கலாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு மேலே ஒரு பாத்திரம் ஏதாவது கரெக்டாக அடி குழியாக இருக்கிற பாத்திரம் வச்சு அப்படியே மேலே அமுக்கணும்னா கரெக்டாக ஒரே அளவில் எல்லா பக்கமும் மாவு வந்துருங்க. அந்த மாதிரி அமுக்கி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதிரசம் எல்லாமே ஒரே அளவில் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக தட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு தட்டி போட்டாலே மாவு வந்து அப்படியே இந்த பொங்கி வந்துருங்க. நம்ம அதிரசம் பாருங்கள் எடுக்கும்போது நல்லா நம்ம இனிப்பு வடை உளுந்து வடை போடுற அளவுக்கு பொங்கி வந்துடும்.
இதுக்கு மேலே நம்ம மொத்தமாக மாவு போட்டோம் அப்படின்னா அந்த மாவு நல்லா இருக்காதுங்க. உள்ள மாவு மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதிரசம் நல்லா இருக்காது. உள்ள மாவு மாவாக இருக்கும் பாருங்க. நம்ம எவ்வளோ மெலிசா தட்டி போட்டோம், எவ்வளோ பெருசாக அதிரசம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு மெலிசா தட்டி போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அதே சமயம் கலர் இந்த அளவுக்கு விடணும் அப்படின்னு இல்லைங்க. அடுப்பை குறைச்சி வச்சு வெந்துச்சுன்னா தன்னைப்போல அந்த கலர் வந்துருங்க. பிரியாமல் அதிரசம் வரதுக்கு சூப்பரான டிப்ஸோட இந்த வீடியோ பார்க்கலாங்க. இப்போ நம்ம இந்த அதிரசத்தை ஒன்று புட்டு பார்க்கலாங்க எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. நல்ல சூட்டோட இருக்கு. பாருங்க புடும்போதே அப்படியே உதிருது. புடும்போதே பாருங்க எப்படி சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உதிருது. இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. அதிரசம் நல்லா உதிரியாக வந்திருக்குது. உடைக்கும் போது அப்படி நல்லா உதிராக இருக்குது. போட்டு அதிரசம் ஆறிடுச்சு அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆறுறதுக்கு முன்னாடி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஆறுச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களே இதே அளவில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். நம்ம சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பரான அதிரசம் ஃபஸ்ட் டைம் செஞ்சிங்கன்னா கூட இதே மாதிரி சூப்பராக செய்யலாம். இப்போ நம்ம அதிரசத்துக்கு மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாங்க. இது மாவு பச்சரிசிங்க. கடையில் மாவு பச்சரிசின்னு கேட்டால் தெரியும், அல்லது குரு அரிசின்னு சொன்னோம்னா தெரியும். இதை கழுவிக்கலாங்க. 1 கிலோ அரிசிங்க. இது நல்லா கழுவிட்டு ஒரு 4 தடவை கழுவிக்கலாம். கழுவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க. கரெக்டாக அரை மணி நேரம் டைம் பார்த்துக்கிட்டு ஊற வச்சாலே போதும். இப்போ கழுவிட்டோம், இது இப்படியே ஊறட்டுங்க. நல்லா அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், அரை மணி நேரம் ஊறினோன்னே இந்த அளவுக்கு வந்துருச்சு. உடைச்சோம்னா உடப்படுங்க. உள்ள வரல நல்லா ஊறி இருக்கும். அரை மணி நேரம் ஊறினாலே போதுங்க. மாவு பச்சரிசி நல்லா ஊறிடும். இப்போ இதை நல்லா சுத்தமாக தண்ணி வடிச்சுக்கலாங்க. ஒரு பெரிய இதில் வச்சு தண்ணி வடிச்சுக்கிட்டாலும் சரி. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வடித்து தாங்க போடுறேன். இதை அரைக்கிறதுக்கு போட்டுக்கிட்டு இன்னொரு இதில் வடித்து வச்சிடலாங்க. ஜல்லடையில் வடித்து வச்சிட்றேன். இப்போ இது எல்லாத்தையுமே அரிசியை வேறு எதுக்கு தாங்க மாற்றணும். நான் இதுலேயே தான் ஜலிச்சு விடுறேன் மாவை. இப்போ கொஞ்சமாக இந்த மிக்சியில் போட்டதை ஒரு அரைப்பை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அரிசியும் அப்புறமா மாற்றி வச்சுக்கலாங்க. இந்த மிக்சி ஜாரில் இருக்கிறத அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துருக்குறோம். நமக்கு கரெக்டாக மிக்சியில் அரைச்சோம்னா அரைப்படும் போதே சரியாக கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு. நம்ம இதை அப்படியே ஜலிச்சுட்டு பாவு ஊற்றி பிசைஞ்சு வச்சிடலாம். அந்தளவுக்கு கணக்காக இருக்கும். இப்போ இந்த அரிசியை மாற்றிக்கிட்டு அதுலேயே நம்ம ஜலிச்சு விட்டுறலாங்க. கரெக்டாக இதில் ஜலிச்சோம்னா எல்லா மாவுமே வந்து கொட்டிடுங்க. உள்ள அரிசியே இருக்காது, குருணையும் அதிகமாக இருக்காதுங்க. அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரைச்சோம்னா அந்த அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதையே நம்ம வந்து ஒரு வெள்ளை துணியில் காய வச்சுட்டு அரைச்சோம் அப்படின்னா நிறைய குருணை வருங்க. நமக்கு அது வேலையும் அதிகம். பாருங்கள் எந்த அளவுக்கு குருணை இருக்குதுன்னு. இவ்வளோதான், இதுக்கு மீதி குருணையே இருக்குது. இந்த மாதிரி நல்ல பெரிய கண்ணுள்ள இதில் ஜலிச்சுக்கணுங்க. அப்போ தான் வெல்லம் போடுற அதிரசத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மாவையும் அரைச்சி ஜலிச்சிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரவை பதத்தில் இருக்குது. அதுக்குள்ளேயே கொஞ்சம் நைஸ் மாவும் இருக்குது. இந்த மாதிரி ஜலிச்சுக்கணுங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரவையாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், 1 கிலோ அரிசிக்கு நான் 800 கிராம் வெல்லம் எடுத்துருக்குறேங்க. அதையும் தட்டிக்கிட்டு வந்துடலாம். தட்டிக்கிட்டு வந்துட்டு இப்போ நம்ம பாவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க. மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு, அதாவது 250 மில்லி பிடிக்கிறதுல 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறோம். நம்ம டம்ளரில் கூட சேர்த்துக்கலாங்க. 250 தண்ணி பிடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிக்கிட்டு இந்த வெள்ளத்தை அது கூடயே கரைச்சிடலாங்க. கரைச்சிட்டு மண்ணை வடிகட்டிக்கலாம். முதல்ல உள்ள கல் மண் இருந்ததுன்னா வடிகட்டிக்கலாம். நல்ல வெள்ளமாக இருந்தால் அப்படியே கூட போட்டுக்கலாங்க. நல்லா கரைஞ்சோடனே முதல்ல அந்த இதை வடிகட்டிட்டு அப்புறமா பாவு எப்படி காயுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு வந்து இனிப்பு இது கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 500 கிராம்ல இருந்து 800 கிராம்குள்ளே எவ்வளோ வேணுனாலும் போட்டுக்கலாங்க. அவங்கவுங்க இனிப்பை பொறுத்து தான் நம்ம போட்டுக்கிறது. ஒருத்தர் 500 கிராம் வெல்லம் இருந்தாலே போதும் அப்படிம்பாங்க. ஒவ்வொருத்தர் 800 கிராம் வெல்லம் இருந்தால் தான் சரியாக இருக்குது அப்படிம்பாங்க. 500 to 800க்குள்ளே அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் எவ்வளோ வேணுனாலும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2-3 தடவை நல்லா பொங்கி வரணுங்க. பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு இப்படி அதில் ஊற்றி காட்டினோம்னா பாருங்கள், இப்போ ஊற்றும் போதே கரைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் நிற்கிதுங்க, ஆனாலும் கையில் எடுக்கிறதுக்கு வராது. பாருங்கள், இன்னொரு தடவை எடுக்கும்போது அப்படி கரைஞ்சிருது பாருங்கள். இப்படி இல்லாமல் கையில் எடுக்கவும் வரணுங்க. அதே சமயம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஊற்றிட்டோமா, இதை எடுத்து
அப்படியே பார்த்தோம்னா கொஞ்சம் கரையவும் செய்யுங்க, ஆனால் கையில் கொஞ்சம் தளதளன்னு இருக்கும். இந்த அளவுக்கு காஞ்சதுன்னா போதும். பாருங்கள், கையில் உருட்டுறதுக்கு வருது. அதே சமயம் தண்ணியில் அப்படி அலசி விட்டோம்னா கரைஞ்சும் போயிடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே வந்து காயக்கூடாதுங்க. இந்த சமயத்தில் நம்ம கரெக்டாக பாவை பார்த்துக்கணுங்க. பாருங்கள், எடுக்க வருது, ஆனால் ரொம்ப உருண்டியாகவும் இல்லை. இந்த அளவுக்கு தளதளன்னு சொல்லி தக்காளி பதம், தழுக்கு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதத்தில் இருக்கணுங்க. இந்த சமயத்தில் பார்த்து கரெக்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. ஒரு செகண்ட் விட்டோம்னா கூட நல்லா இதாக போயிருங்க, முருகி போயிடும் பாவு. இப்போ பாருங்கள், நம்ம பருப்பு கடையிற மத்து இருக்குது இல்லைங்களா, அதனுடைய அடிப்பகுதியை போட்டு தான் நான் இதை கிளறி வைக்கிறேன். பாவு வந்து சூடாக இருக்குங்க, வெள்ளைப்பாகு சூடாக இருக்கும். ரெண்டாவது கரண்டிலாம் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த கரெக்டாக கிளறதுக்கு வராது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு கரண்டியோட காம்பு அல்லது நம்ம இதையும் போட்டுக்கலாங்க, மத்து காம்பு அந்த மாதிரி போட்டு கிளறிக்கலாம். இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய், எள்ளு இதெல்லாம் வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுலாங்க. பாகு கூட ஒரு சிட்டிகை உப்பு வேணுன்னா கூட போட்டுக்கலாங்க. இந்த பாகு எல்லாமே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி காட்டுறேங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் புதுசாக செய்கிறாங்கன்னா கொஞ்சம் பாகு எச்சா, தண்ணி இது எச்சா வச்சுருப்பாங்க, கொஞ்சம் இல்லை கம்மியாக வச்சுருப்பாங்க. அதனால் இப்படி போட்டு கரெக்டாக கலந்து காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக நம்ம வந்து இது பண்ண வேண்டியது இல்லைங்க. 1/2 கிலோ to 800 வெல்லம் வச்சோம்னா அந்த 1 டம்ளர் தண்ணி விட்டோம்னா அந்த பாகு கரெக்டாக எடுத்தோம்னா சரியாக இருக்கும். அதில் நம்ம எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை, அப்படியே எல்லாத்தையும் ஊற்றி வச்சிடலாம். இருந்தாலும் புதுசாக செய்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து செஞ்சுக்குங்க. ரொம்பவும் மாவு இறுக்கமாக இருக்கக்கூடாதுங்க. கிளறி வைக்கும்போது ரொம்பவும் இறுக்கமாக இருக்கக்கூடாது. இப்படி அந்த கரண்டி காம்பில் கலந்துட்டு பாருங்கள், எடுத்து ஊற்றி காட்டுறேன். அந்த மத்தோட பிடியில் எடுக்கும்போது இப்படி நல்லா தோசை மாவு மாதிரி வளைஞ்சிக்கிட்டு வரணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த நாள் இருந்ததுன்னா ஊறும்போது கரெக்டாக இருக்குங்க. அடுத்த நாளுக்கு ஊறி சரியாக இருக்கும் நமக்கு தட்டி போடுறதுக்கு. பாகு நம்ம எல்லா பாகையுமே ஊற்றியாச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டு, இப்போ கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு தனியாக கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு எடுக்கும்போது அப்படியே வளைஞ்சி கீழே போகணுங்க. இப்போ பாருங்கள், கையில் எடுக்கும்போது நம்ம கையில் எதுவும் ஒட்டி வரல, கரெக்டாக இருக்குது பாருங்கள். இலக்கமாக தான் இருக்குது, ஆனால் நம்ம கையில் எதுவும் பிடிக்கல. அந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக வருங்க. இதுக்கு மேலே தட்டு போட்டு மூடக்கூடாது. தட்டு போட்டு மூடணும்னா அந்த ஒரு மாதிரி வேத்துக்கும். இது அப்படியே நல்லா மேலே ஒரு துணி போட்டுக்கலாங்க, வெள்ளை துணியை போட்டு நல்லா அப்படியே கட்டி வச்சிடலாம். எறும்பு ஏறாத சுற்றியும் ஏதாவது இது பவுட்ரு இல்லை ஒரு பென்சில் வச்சு கோடு போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே அடுத்த நாள் வரல இருக்குங்க. இதை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியில் தாங்க வச்சுருக்கணும். வெளியில் வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எனக்கு அந்த பாத்திரம் தேவைப்படுது, அதனால் வேற ஒரு ஜம்படத்தில் மாற்றி வச்சிடுறேன். இதை ஊறினோடனே அப்படியே தட்டி போட வேண்டியதுதான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.